என்ன அட்டாக் வந்தாலும் சுவாமிஜி நின்று அவரோட உயிரை தியாகம் பண்ணி நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு சனாதன இந்து இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலரான சாமியாரான நித்யானந்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தாவோட சகோதரி மகனான சுந்தரேஸ்வரன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பரபரப்பில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நித்யானந்தா கர்நாடகா மாநிலத்துல ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா பல்வேறு இடங்கள்ல நிறைய ஆசிரமத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு நடிகை கூட இருந்த அந்தரங்க வீடியோ வெளியானதால பெரிய சர்ச்சையில சிக்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா நிறைய பெண் சீடர்களை தவற நடத்தியிருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா நித்யானந்தா தலைமறைவாயிட்டாரு. அதுக்கப்புறமா கைலாசா அப்படின்ற தனி தீவை அவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த நாடு அங்க இந்துக்களுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் தனி கரன்சி, பாஸ்போர்ட், கொடி அப்படின்னு நிறைய விஷயத்த உருவாக்கியதா தெரிவிச்சிருந்தாரு. மேலும் தொழில் தொடங்க முன் வருமாறு தமிழக மக்களுக்கு அழைப்பும் விடுத்திருந்தாரு. மேலும் கடந்த 5 வருஷமா நித்யானந்தா டயாலிசிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. மேலும் சுயநினைவு இல்லாம இருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருந்துச்சு. ஆனா எதையுமே யாரும் உறுதி செய்யாம இருந்த நிலையில 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வெளியிட்டு நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து இந்த வருஷம் சிவராத்திரி பூஜை அப்ப கூட அவர் பேசின வீடியோவும் வைரல் ஆச்சு. ஆனா அந்த வீடியோ பாதியிலே நிறுத்தப்பட்டதால அவருக்கு என்னாச்சு அப்படின்ற கேள்வி பலர் மத்தியில போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் நித்யானந்தாவோட சகோதரி மகனான சுந்தரேஸ்வரன் ஒரு வீடியோ வெளியிட்டு நித்யானந்தா இறந்து போயிட்டாரு, இந்து தர்மத்தை காக்கிறதுக்காக நித்யானந்தா உயிர் தாக்கம் செஞ்சுட்டாரு அப்படின்னு அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நித்யானந்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றது உண்மை அப்படின்றது இன்னும் உறுதியாகவே இல்லை. ஏன்னா நித்யானந்தா உடல் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நிலையில இந்த தடவை இது நாடகமாக தான் இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நித்யானந்தா தென்னாப்பிரிக்கா நாடான பொலிவியால பழங்குடியினர் மக்களோட இடமான 4.8 லட்சம் ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னும் அதனால அவர் கைது செய்யப்பட போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இறந்து போயிட்டு தான் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன மாதிரி நாடகம் ஆடிட்டு வேற ஒருத்தரோட ஐடென்டிட்டியோட இந்தியாக்குள்ளார நுழையிறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் நித்யானந்தா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒப்பீனியனும் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை உண்மையிலேயே நித்யானந்தா இறந்து போயிட்டாரா அல்லது இந்த மாதிரி கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாடகம் போடுறாரா? விசாரணையோட முடிவுல தான் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும்.